வெறியாட்டம் ஆடி ஆர்சிபி அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி. IPL தொடரின் 25வது லீக் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொண்டது மும்பை இந்தியன்ஸ் அணி. வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த மேட்ச்ல டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங்க தேர்வு செய்ய ஆர்சிபியோட ஓபனர்ஸ் விராட் கோலி, டுப்ளசிஸ் களமிறங்கினாங்க. இறங்கினதும் ரசிகர்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாரு விராட் கோலி. பும்ரா வீசின 3வது ஓவர்ல 9 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 3 ரன்களை எடுத்திருந்த விராட் கோலி அவுட் ஆக, அடுத்து வந்த அறிமுக வீரர் வில் ஜாக்ஸ் 8 ரன்கள்ல வெளியேறினார். கேப்டன் டுப்ளசிஸ் ஸ்கோர் பண்ண முடியாமல் கொஞ்சம் திணறிட்டு வந்த சூழல்ல இளம் வீரர் ரஜத் படிதார் களமிறக்கப்பட்டார். 7 ஓவர்கள் வரை பொறுமையா இருந்த படிதார் 8வது ஓவர்ல இருந்து அதிரடிய ஆரம்பிச்சார். ஸ்ரேயஸ் கோபால் மற்றும் ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல அடுத்தடுத்து சிக்ஸர் விளாசி அதிரடி காட்ட ஆர்சிபியோட ஸ்கோரும் எகிருச்சு. கோட்ஸி வீசிய 11வது ஓவர்ல அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களை விளாசி 25 பந்துகள்ல அரை சதத்தை அடிச்ச படிதார் அடுத்த பந்திலேயே கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்து வந்த மேக்ஸ்வெல் வழக்கம் போல ஸ்ரேயஸ் கோபால் ஓவர்ல டக் அவுட் ஆகி வெளியேறினர். இதன் மூலமா IPL தொடரில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்கள் பட்டியல்ல முதலிடத்துக்கு முன்னேறினாரு மேக்ஸ்வெல். அடுத்ததா களத்துக்கு வந்த தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம் அதிரடி காட்ட, மறுபக்கம் நின்ற கேப்டன் டுப்ளசிஸ் 33 பந்துகள்ல அரை சதம் அடிச்சார். 61 ரன்ல டுப்ளசிஸ் அவுட் ஆக, லோம்ரோரும் விஜயகுமாரும் டக் அவுட் ஆக, இம்பாக்ட் பிளேயர் சௌரவ் 9 ரன்கள்ல நடைய கட்டினார். ஆனா தினேஷ் கார்த்திக்கோட அதிரடியினால பெங்களூரு அணி தப்பிச்சது. 20 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்களை எடுத்தது ஆர்சிபி அணி. கடைசி நேரத்துல களமிறங்கி அதிரடியா விளையாடின தினேஷ் கார்த்திக் 23 பந்துகள்ல 4 6 5 4ன்னு 53 ரன்களை விளாசினர். மும்பை அணி சைட்ல பும்ரா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். என்ற இலக்கோட மும்பை ஓபனிங் வீரர்கள் ரோஹித் சர்மாவும் இஷன் கிஷனும் களமிறங்கினாங்க. பெங்களூரு பவுலர்கள் போடுற பந்து எல்லாம் 4க்கும் 6க்கும் பறக்க மும்பையோட ஸ்கோர் மடமடன்னு எகிருச்சு. ரோஹித் சர்மாவிற்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம அதிரடி காமிச்சாரு கிஷன். 23 பந்துகள்ல 5 பவுண்டரி 6 6ன்னு அரை சதம் கடந்தாரு இஷன் கிஷன். 7 பவுண்டரி 5 6ன்னு அடிச்சு 69 ரன்களை எடுத்திருந்த இஷன் கிஷன் ஆகாஷ்தீப் போட்ட பால்ல கோலி கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் வந்ததும் தன்னோட பங்குக்கு அதிரடி காட்ட ஆரம்பிச்சார். ஆனா 38 ரன்களை அடிச்சிருந்த ரோஹித் வில் ஜாக்ஸ் பால்ல கேட்ச் கொடுத்து வெளியேற, அடுத்ததா களத்துக்கு வந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்த முதல் பால்லையே 6 அடிச்சு கெத்து காட்டினார். மும்பையோட அதிரடி ஆட்டம் முடிஞ்ச பாடில்ல. பாவம் பெங்களூரு பவுலர்கள், அடினா அடி, அந்த மாதிரி அடி விழுந்தது. ஓவர்கள் முடிவில் 151 ரன்களை அடிச்சு மும்பை இந்தியன்ஸ் வெளுத்து கட்ட 17 பந்துகள்ல 5 பவுண்டரி 4 சிக்ஸர் அடிச்சு அரை சதம் கடந்தாரு சூரியகுமார் யாதவ். மும்பை வீரர்கள் ஓடி எடுத்த ரன்களை விட 6-4ன்னு பறந்த ரன்கள் தான் அதிகம். 52 ரன்கள்ல சூரியகுமார் அவுட் ஆக 15.3 ஓவர்கள்ல மேட்சை முடிச்சு வச்சாங்க பாண்டியா திலக் ஜோடி. 15.3 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்கள் அடிச்சு 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல பெங்களூருவை வீழ்த்தியது மும்பை அணி. என்ன கோவத்துல இருந்தார்னு தெரியல, 6 பந்துகள்ல 21 ரன்களை வெளுத்து விட்டாரு மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா. நடப்பு IPL சீசன்ல முதல் 3 போட்டிகள்ல தோத்த மும்பை இந்தியன்ஸ் அடுத்தடுத்து 2 போட்டிகள்ல ஜெயிச்சு கெத்து காமிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.